நெட்டில் தான் என்ன செய்துக்கு நமக்கு பார்க்காம இருக்க முடியல. அடுத்து என்ன நடக்கும்னு ஃபோன் எடுத்து பார்க்க வேண்டியதாக இருக்கு. உள்ள டிவியில பார்க்கலான்னு பார்த்தா அந்த சட்டை இப்ப தான் டிவியை போட்டுட்டு இருந்தா. இவ்வளவு நேரம் முதுகலிக்குன்னு படத்தே கிடந்தா இப்ப தான் கொஞ்சம் எந்திரிச்சு இருக்கா. அதனால டிவியை பார்க்கறது நம்ம இங்கே வந்தாச்சு. ராணேக்கா, அட மகாலட்சுமி, என்னக்கா போனை வச்சுட்டு வெளியே இருக்கீங்க, தனியா யாரையுமே காணதுக்குல? அது ஒண்ணு இல்ல லட்சுமி, இந்த சீரியல் 2-3 சீரியல்ல பாப்பனா, அதான் பார்க்கலான்னு இருந்தேன். அதுக்குள்ள சட்டையை வந்து நான் ஒரு படம் பார்க்க ரிமோட்டர் தானே வாங்கிட்டா. அதான் சரின்ட்டு இங்கே வெளியே காத்தோட்டமா இருந்தேன். இந்த பெஞ்சில் வந்து இருந்தேன். அப்படியா, சரிக்கா. சாப்பாடெல்லாம் ஆயிட்டா? ஆமா லட்சுமி, எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு தான் கொஞ்ச நேரம் இதுல இருப்போமேனு வந்தேன். அவரு இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டாரு. அதான் இந்த சாப்பிட்ற டைம்ல தோசையை சுட்டுக்கலாம்னு சொல்லிட்டு சட்னியை மட்டும் அரைச்சி வச்சுட்டு இதுல வந்து இருக்கேன். சாப்பிட்றதுக்கு 8:30-9 மணி ஆகும். டெய்லி நினைப்பேன் ஒரு 8-8:30க்கெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு 9:30-10 மணிக்கெல்லாம் படுத்துடணும் அப்படின்ட்டு. ஆனா நடக்கவே நடக்காது. ஆமாக்கா, இந்த பிள்ளைங்களுக்குலாம் எல்லாம் வச்சு கொடுத்துட்டு நாம வந்து போய் குறுக்க சாய்க்கும் போது மணி 12. அடுத்தது 4 மணிக்கு மறுபடியும் எந்திக்கணும். லட்சுமி, இப்பதான் மருமக இருக்கால, கொஞ்சம் வேலையை அவளையும் செய்ய சொல்லு. கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சாதான் வேலையெல்லாம் பழிக்க முடியும். ரொம்ப எல்லாம் நான் அவளை விட்டு வேலை வாங்க மாட்டேன்க்கா. ஏன்னா வீட்டுல ஒரு வேலையும் செய்யாமே இருந்த பிள்ளைலாம். அதனால முதலே எல்லா வேலையும் கொடுத்தா அவளுக்கும் போற கஷ்டமா இருக்கும். அதனாலதான் கொஞ்சம் வேலை, இந்த காய்கறி நறுக்கிறது, அங்க இங்கேன்னு துடைக்க வேலை, இது மட்டும்தான் அவ செய்வா. நம்ம வீட்டுல இருக்கிற அடுப்பு, இந்த விறகடுப்புல நமக்கு சமைச்ச மாதிரி இருக்காது. அவனா கேஸ் ஸ்டவ்ல தான் பண்ணுவா. இவே வந்து சாப்பாடை விறகடுப்புல வடி அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம செஞ்சிருவோம். இந்த பிள்ளைங்க எல்லாம் செய்யாதுல்ல, அவங்கள விட்டு செய்யறதுக்கும் நமக்கு கஷ்டமா இருக்கும். ஆமா, அதுவும் சரிதான். நம்ம வீட்டுல கேஸ் இருக்கலாம் இருக்குக்கா. ஆனாலும் இந்த விறகடுப்புல வச்ச மாதிரி அந்த ஒரு ருசியே வராது பத்துக்க. இல்ல மண் பானையில விறகடுப்புல சாப்பாடு வச்சா என்ன ருசியா இருக்கும். ஆமா, நீ சொல்லது கரெக்ட் தான். ஏக்கா, அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன லட்சுமி சொல்லு. ஏக்கா, இந்த ராமன் ஜனனி இருக்காவல்ல, இன்னைக்கு என்கிட்ட ஒரு விஷயம் பேசினாவ. அவங்க 2 பேரும் வாடகைக்கு ஒரு வீடு எடுத்து போட்டிருக்காவல்லக்கா. அந்த வீட்டுக்கு என்ன இவியல பூ மாதிரி எல்லாரையும் வர சொல்லுதாவ. என்ன சொல்லுங்க லட்சுமி, எனக்கு ஒன்றும் புரியலையே. ஏக்கா, இந்த வீடை விட்டுட்டு அந்த வீட்டுல போய் எல்லாரும் ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு ஜனனி வந்து சொல்லியிருக்கா போல இருக்கு. அப்படியா? ஜனனியா அப்படி சொல்ல பண்ணான்னு தெரியலையே. இல்லக்கா, நீங்க ஜனனியை தப்பா நினைக்காதீங்க. அவன் நல்ல எண்ணத்துலதான் சொல்லியிருக்கா. என்ன லட்சுமி, எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த வீடு ரொம்ப பழசா இருக்குல்ல, அவளுக்கு இந்த வீட்டுல இருக்கிறதுல கஷ்டம்லாம் இல்ல, நல்லாதான் இருக்கு. எனக்கு இந்த வீடு பழைய காலத்து வீடு எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா அவன் வந்து பூமாரியை பத்தி யோசிக்கா. அவ எதுக்கு பூமாரியை பத்தி யோசிக்கணும்? பூமாரி, நீங்க எல்லாரும் இவ்வளவு வருஷமா அந்த வீட்டுல தானே இருக்கீங்க. உங்களுக்கு எந்த குறையும் இருந்தது கிடையாது, எந்த கஷ்டமும் இல்ல. அப்புறம் என்ன? நம்மளும் அப்படிதாக்கா நினைச்சிட்டு இருக்கோம். நீங்க நினைச்ச மாதிரி தான் நானும் நினைச்சேன். அப்போ எனக்கும் அந்த ஒரு யோசனை வரவே இல்லை பார்த்துடுங்க. ராமுக்கும் ஜனனிக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ரூம்ல வந்து ராம் தான் படுத்திருப்பான். எப்பவும் அவன் இங்கே இருக்குமோ அவன் தான் படுத்திருப்பான். இல்லைன்னா நானே வீடும் படுப்போம். முக்காலு நானும் பூமாரியும் ஹாலில் தான் படுத்திருப்போம். அவன் அந்த கட்டில படுப்பா, நான் கீழே படுத்திருப்பேன். அதனால எங்களுக்கு தெரியல ட்ரெஸ் மாத்துறதுக்கு இல்ல வீட்டுல யாராவது இருக்கும்போது படிக்கிறதுக்கு எல்லாம் அவன் அந்த ரூம்ல தான் இது பண்ணிட்டு இருப்பான். அந்த ரூம்ல தான் எப்பவுமே இருப்பா. இப்ப ராமுக்கும் ஜனனிக்கும் கல்யாணமே வந்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் அந்த ரூம்ல படுக்கிறது எல்லாம் அங்கேதானே. அதனால நானும் யோசிக்கவே இல்லை. ஆனா ஜனனி இதெல்லாம் நாட் பண்ணிருக்கா. அவளுக்கு படிக்கிறதுக்கு ட்ரெஸ் மாத்ததுக்குலாம் ஒரு இடமே கிடையாது. அதை வந்து நாங்க இருக்கும்போது அவன் அந்த ரூம் கிட்டே வர்றது கிடையாது. அவ அதை சொல்ல மாட்டா. ஆனா நம்மளே புரிஞ்சுட்டு நடந்துருக்கணும்ல, அப்படி இப்படின்னு ராம் கிட்ட சொல்லியிருக்கா போல இருக்கு. அதுக்கப்புறம் தான் நான் யோசிச்சேன், ஆமா அந்த பிள்ளையும் வளர்ந்துட்டு அவளுக்கு துணி மாத்ததுக்கு படிக்கிறதுக்கு எடுக்கிறதுக்குன்னு ஒரு ரூம் வேணும்ல. ஆமா லட்சுமி, நீ சொன்ன அப்புறம் தான் நானும் யோசிக்கேன். அந்த பிள்ளையும் வாயை திறந்து ஒன்றும் கேட்டதும் கிடையாது. நாமளும் அப்படியே இருந்துட்டோம். பிள்ளை வளர்ந்துட்டு பத்தியா. ஆமாக்கா, அதனாலதான் ஜனனி இப்படி சொல்லியிருக்கா. நானும் முதல்ல அவ இப்படி சொன்னது எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஏன் அந்த பிள்ளை இப்படி சொல்லுவேன் அப்படின்ட்டு. நானும் வீடு வசதி இல்லையோன்னு நினைச்சேன். ஆனா அவ பூமாரியை பத்தி யோசிச்சு ராம் கிட்ட பேசியிருக்கா. கேட்ட உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா 10-20-25 வருஷமா நாங்க இந்த வீட்லயே இருக்கிறதுனால இங்க இருந்து போறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. லட்சுமி, இது ஒன்றும் சொந்த வீடு கிடையாது. இங்கே நீங்க வாடகை கொடுத்து தானே இருக்கீங்க. இந்த வீட்டுல வாடகை கொடுத்து இருக்கிறதுக்கு அந்த வீடு நல்ல பெரிய வீடா இருக்கு. பெருசா வாடகையும் ஒன்றும் ஜாஸ்தியா வாங்குற மாதிரி தெரியல. என்ன ஆடு மாடு கோழின்னு எல்லாத்தையும் அங்க கொண்டு போவதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்குதான் ராம் இன்னைக்கு ஒரு யோசனை சொன்னான். இந்த வீடு இப்படியே இருக்கட்டும், இங்கேயே நம்ம வாடகை கொடுத்து இந்த வீடு இப்படியே வச்சிருப்போம். ஏன்னா நம்ம இங்க இருந்து போயிட்டோம்னா அடுத்தது வேற ஆள் இந்த வீட்டுக்கு வராது. அவங்க இந்த வீடு இடிச்சு வச்சு எடுத்தாதான் வேற ஆளுக்கு வர முடியும். அது வந்து நம்ம இவ்வளவு வருஷமா இருந்துட்டோம். அந்த ஓனருக்கும் கஷ்டமாலாம் இருக்கும் நம்ம திடீர்னு மாறும்போது. அதனால ஆடு மாடு கோழி எல்லாமே இங்கே இருக்கட்டுமா, நீ 4 பூரா இங்கே இருந்துக்க. இன்னும் உனக்கு விறகடுப்புல வைக்கணும்னா நீ இங்கே சமையல் எல்லாம் பண்ணு. ஆனா நைட்டு படுக்கும்போது எல்லாரும் அங்க போயிடலாம் அப்படின்னு சொன்னான். ஆமா, இந்த யோசனையும் நல்லா தான் இருக்கு. அவனுக்கு இப்ப நல்ல வேலை கிடைச்சிட்டுலாம். இந்த வீட்டுக்கும் பெருசா வாடகை கிடையாது, அந்த வீட்டுக்கும் பெருசா வாடகை கிடையாது. இப்போ உங்களுக்கும் இந்த வீட்டுல இருக்கணும்னா இருந்துக்கிடலாம். பூமாரிக்கும் கொஞ்சம் இடமா இருக்கும். ரொம்பலாம் ஒன்றும் தூரம் இல்லைன்னா லட்சுமி, ஒரு 4-5 வீடு தள்ளி தானே இருக்கு. அதே தெருவுதான். அப்புறம் என்ன? ஆமாக்கா, எனக்கு ஒரே குழப்பமா இருந்துச்சு. நம்ம அந்த வீட்டுக்கு போனா இனி ஆட்கள் அதுக்கு என்னவாது சொல்லிட்டு தெரியுமோ அப்படின்ட்டு அதே ஒரு மாதிரி குழப்பமா இருந்துச்சா. அதான் சரி உங்ககிட்ட பேசிட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். நீ உங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசியா லட்சுமி? இல்லக்கா, அவர் இப்பதான் தோட்டத்துலேருந்து வந்து கை காலெல்லாம் கழுவிட்டு சாமியை கும்பிட்டு அண்ணா ஒரு காஃபியை போட்டு கொடுத்தேன், குடிச்சிட்டு அண்ணா இருக்காரு. சரி உங்கள்கிட்ட பேசிட்டு அதுக்கு அடுத்தது அவர்கிட்ட போய் பேசலாம்னு நினைச்சேன். ஏன்னா எனக்கு குழப்பமா இருக்கா. நம்ம ஊர் பார்த்தீங்களா, ஏதாவது ஒன்று சொல்லிட்டா எனக்கு மனசு வருத்தமா போகும். அதனால தான் இங்கே வந்தேன். எனக்கு புரியுது லட்சுமி. ஆனா ஜனனி சொல்லறதுலேயே ஒரு நியாயம் இருக்கு.
நம்ம அதை அப்படியே விட்டுறவும் முடியாது. பூமாரி நம்ம கிட்ட எதுவும் சொல்ல மாட்டா. ஏன்னா அவ வந்து கஷ்டம் தெரிஞ்சு வளர்ந்த பிள்ளை. அதனால அவளா எதுவும் கேட்க மாட்டா. ஆனா அவளுக்கான இடத்த நம்மளும் ஒதுக்கி கொடுக்கணும்ல. ஆமாக்கா, நீங்க சொல்லதும் கரெக்டு தான். உங்ககிட்ட பேசினப்ப எனக்கு கொஞ்சம் தெளிவா இருக்கு. இனி நைட்டு போயிட்டு இவர்கிட்ட பேசணும். பேசிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்க, சரியாக்கா? சரி லட்சுமி. என்னக்கா நீங்க மட்டும் இருக்கீங்க, யாரையும் காணதுக்கு இல்ல? இல்லைன்னா வசந்தி சின்ன பொண்ணு எல்லாரும் இருப்பாவல? வசந்தி இன்னைக்கு நான் பார்க்கவே இல்லை, எங்க போனானே தெரியல. நாத்தும் அவ வந்த மாதிரியே தெரியல. பத்துக்க சின்ன பொண்ணு அவங்க மாமியார் கூட இப்ப அந்த உமா வீட்டுக்கு வந்துட்டு போறா. உமாக்கு இந்த பலகாரமா என்ன சுட்டு கொண்டு வந்திருக்கா பிள்ளை இருக்கு. பார்த்துட்டு இப்ப தான் போறா. இனி வீட்டுக்கு போய் சாப்பாடெல்லாம் பண்ணணும்ல, அதனால வருவாளா இல்லையான்னு தெரியல. அப்படியா? சரிக்கா. ஆமா, அண்ணன் என்ன இன்னைக்கு நேரத்தே வந்துட்டான்னு சொன்னீங்க? அதை ஏன் கேட்க லட்சுமி, பயத்தறிச்சலா இருக்கு. ஏன்க்கா சீக்கிரம் வந்ததுக்கா? இல்ல லட்சுமி, வரக்கூடிய வெள்ளிக்கிழமை எனக்கு பிறந்த நாள் இருக்கு பத்துக்க. அதுக்கு இந்த மனசு எனக்கு சேலை வாங்கிட்டு வரேன்னு 2750 ரூபாய் கொடுத்து சேலையை வாங்கிட்டு வந்திருக்காரு லட்சுமி. ஏன்க்கா இதுக்கு எதுக்கு வயிற்றுச்சலா இருக்குன்னு சொல்லுங்க? சேலை நல்லா இல்லையோ? அதெல்லாம் நல்லா அழகா இருக்கு பத்துக்க. சிவப்பு கலர் சேலை எனக்கு பிடிக்காதுதான், இருந்தாலும் இவர் வாங்கிட்டு வந்தாரு. நல்லா இருக்கு, கெட்டதுக்கு நல்லா இருக்கு, நல்லா அழகா சாஃப்டா இருக்கு. நானும் இவர்கிட்ட வந்து எங்க சேலை என்ன விலைன்னு கேட்க 2000க்கு மேல விலையை சொல்லுவாரு. இந்த 2780 ரூபாவை என் கையில கொடுத்துருந்தா 4 சேலையை எடுத்து கட்டியிருப்பேன். போன வாட்டி நம்ம கடையில துணி எடுக்க போனப்ப பார்த்தோம்ல, 500 ரூபாய்க்கு என்ன அழகா சேலை போட்டிருக்கான். நீங்க சொல்லது கரெக்டு தான்க்கா. ஆனா அந்த அண்ணே ஆசையா வாங்கிட்டு வந்திருக்காவல்ல. ஆமா லட்சுமி, சேலை என்னமோ நல்லா தான் இருக்கு. கிஃப்ட்னு வாங்கிட்டு வந்தாரு, அதுவும் எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. எப்பவும் இப்படி வாங்கிட்டுலாம் வந்தது கிடையாதா, அதனால கொஞ்சம் சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஆனா 2700 ரூபான்னு சொன்னது எனக்கு ஒரு மாதிரி பக்குன்னு ஆயிட்டு. சரி விடுங்கக்கா, இவங்கெல்லாம் எப்பமா எடுத்து தந்ததும் உண்டு. நம்மளும் எதிர்பார்த்துட்டே இருப்போம், வராது. எதிர்பார்க்காம இருக்கும்போது இப்படியெல்லாம் வாங்கிட்டு வந்து சர்ப்ரைஸ்ன்னு கொண்டு வருவாரு. ஆமா பத்துக்க, அதுக்குதான் நானும் சரி பொழைச்சு போட்டுன்னு விட்டுட்டேன். சேலை ஆனால் அழகா இருக்கு, நல்லா சாஃப்டா இருக்கு பத்துக்க. அப்ப வெள்ளிக்கிழமை உங்களுக்கு பிறந்த நாள், அதுக்கப்புறம் சனி ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கோயில் கொடைக்கு கால்நாட்டு விழா. ஆமா பத்தியா, 2 வருஷம் இன்னான்னு போயிட்டு கொடையும் வந்தாச்சு. கோயில் கொடைக்கு பிள்ளைங்களுக்கு துணி கிடையாது இந்த வாட்டி. ஏன்னா இந்த இப்போ போய் பொங்கலுக்குலாம் நல்ல துணி எடுத்துட்டு வந்தாச்சா, அதனால இந்த கால்நாட்டு விழாக்கு அதுல ஏதாவது ஒன்று போட சொல்லணும், மாதிரி கொடைக்கு ஒன்று போட சொல்லணும். ஆமா, நானும் இந்த வாட்டி பிள்ளைங்களுக்கு துணியெல்லாம் ஒன்றும் எடுக்கல. நான் எனக்கும் எடுக்காண்டாந்து அப்போ 2 சேலையை எடுத்து இன்னும் இவரு பிறந்த நாள்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துட்டு வந்தாச்சு. இனி இதை தான் கொடைக்கும் கட்டிட்டு இந்த பிறந்த நாளுக்கும் கட்டிட்டு அடுத்தது கொடைக்கும் உடுக்கலான்னு இருக்கேன். ஆமாக்கா, சரி அப்ப நான் போட்டா இவருக்கு சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு விஷயத்தையும் பேசிட்டு நம்ம வீடை மாத்ததா இருந்தா கால்நாட்டுக்கு முன்னாடியே தான் ஒரு நல்ல நாளா பார்த்து மாத்தலான்னு இருக்கேன். சரி லட்சுமி, எதனாலும் பார்த்து எடுத்து பண்ணு, எல்லாருமா சேர்ந்திருந்து பேசி முடிவேணுங்க. சரிக்கா, அப்ப நான் கிளம்பிட்டா? சரி லட்சுமி, பார்த்து போயிட்டா. சத்யா, டிவியா பார்க்க? இல்ல டீ, துணி துவைக்கேன். யாம்டி அக்கா கோவமாவா இருக்க? சுவானி பேசாம எந்திரிச்சு போயிரு, நான் வாட்டுக்கு டீ பார்த்துட்டு இருக்கேன். சரி, நான் உங்ககிட்ட வேற ஒரு விஷயம் மாதிரி தான் பேச வந்தேன். ஏடி, வெள்ளிக்கிழமை அம்மாக்கு பர்த்டே வருவலா? வெள்ளிக்கிழமையா? ஆமா, அம்மாக்கு வெள்ளிக்கிழமை பர்த்டே. அதனால அப்பா வந்து இன்னைக்கு அம்மாக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்தாங்க. எது, கிஃப்ட் வாங்கி கொடுத்தாங்களா? இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? அதுக்கு கூப்பிடுதானே டீ, கொஞ்சம் முன்னாடி வந்தேன். அதுக்கு என்னன்னு யாச்சு தந்து அனுப்பிவிட்டேன். ஓ, அது சொல்லதான் வந்தியா? நான் வேற அப்ப டென்ஷனா இருந்தலாம், அதனாலதான் கேட்க முடியல. ஆமா, அப்பா அம்மைக்கு ஒரு சேலை வாங்கி கொடுத்துருக்காவ. அப்படியா? என்ன கலரு? ரெட் கலரு பட்டு சேலை. பரவாயில்ல, அப்பா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. சத்யா, அப்பா அம்மைக்கு சேலை வாங்கி கொடுத்தாச்சு, நம்ம 2 பேரும் அம்மைக்கு ஏதாவது வாங்கி கொடுக்காண்டமா? ஆமா, ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணுமே. என்ன வாங்கி கொடுக்கலாம்? நம்ம கேக் வாங்கி கட் பண்ணுவோமா? வீடெல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டு ஒரு கேக் வாங்கி கட் பண்ணுவோம். கேக்கா? ஆமா, என்கிட்ட 200 இருக்கு, உன்கிட்ட ஒரு 200 இருக்குன்னா ஒரு 1/2 kg கேக் வாங்கலாம். என்கிட்ட ஒரு 500 இருக்குடி, நான் வேணா அதை தாரேன். அப்படியா? அப்போ 1 கிலோவே வாங்கிடுவோம். 1 கிலோ கேக்கு வாங்கி கொஞ்சம் டெக்கரேட்டிவ் ஐட்டம் எல்லாம் வாங்கிட்டு நந்தினி, பெரியம்மா, பாட்டி, அப்புறம் செல்வி சித்தி எல்லாரையும் கூப்பிடலாம். சோபி, சுபின் எல்லாரையும் கூப்பிடலாமா? சரிடி, வெள்ளிக்கிழமை தானே, அன்னைக்கு பேசாம காலேஜ் லீவ் போட்டுற வேண்டியதான். நீயும் ஸ்கூலுக்கு போகாத. எனக்கு டெஸ்ட் இல்ல சத்யா, நான் ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும். சாயந்தரம் வந்துட்டு நம்ம கேக்கு கட் பண்ணுவோமா? ஓ, உனக்கு டெஸ்ட் நடக்குதியா? இது உனக்கு மார்ச்ல தானே பப்ளிக் எக்ஸாம்? ஆமா, மார்ச் 3ஆம் தேதியில இருந்து 25ஆம் தேதி வரைக்கும் எனக்கு இது இருக்கு, எக்ஸாம் இருக்கு. சுவானி, நல்லா படிச்சு எக்ஸாம் எழுது, நல்ல மார்க் வாங்கினாதான் என்ன மாதிரி உனக்கு மெரிட்ல காலேஜ்ல சீட் கிடைக்கும். அதெல்லாம் நான் வாங்கிடுவேன். அப்ப நீ எங்க காலேஜ்க்கு வருவியா? உங்க காலேஜ்ல மனுஷன் படிப்பானாட்டி? யாம்டி இப்படி சொல்லுங்க? ஒண்ணுமே பண்ணாமே உன்னை பத்தி யாரோ ஏதோ பேசியிருக்காவ. எனக்கு அந்த மாதிரி ஏதாவது ஆவறதுக்கா? சும்மா இரு ஜானி, அந்த விஷயத்தை பத்தி பேசவே செய்யாத, எனக்கு கோவமா வருது. சத்யா, நீ கோவப்படலைன்னா ஒரு விஷயம் சொல்லட்டா? கோவப்படுவேன், இருந்தாலும் சொல்லு. சரி, சொல்ல வேண்டியது என் கடமை. ஏச்சி, கொஞ்சம் முன்னாடி நான் அம்மா ஃபோன் எடுத்து கார்த்திகா உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். எது, ஃபோன் பண்ணியா? ஏச்சி, உனக்கு பரிச்சை தானே, படிக்காம இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு நடக்க நீ? நான் ஒன்றும் கொஞ்சம் குழாவறதுக்கு ஃபோன் பண்ணல, உன் விஷயம் பத்தி பேசதான் ஃபோன் பண்ணேன். எது, என் விஷயம் பத்தி பேசுதுக்கா? ஆமா, நம்பர் தந்தே, நீ ஃபோன் பண்ணல, அதனால நானே ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னேன். அதுக்கு அவங்க 200% எனக்கு தெரியும், தினேஷ் அண்ணா இந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நீ அதை நம்பிட்டா இருக்க? உனக்கு என்னை விட அவங்க 2 பேரும் தான் நம்பிக்கை ஜாஸ்தி. அப்படி கிடையாது டி, எவ்வளவு நாள் பழக்கம் அப்படிலாம் இல்ல.
அவங்க கேரக்டர் பத்தி தெரிஞ்சுதான் நான் சொல்லுங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க. சொன்ன போனா எந்த கேர்ள்ஸ் கிட்டயுமே அவங்க அவ்வளவா பேசவே மாட்டாங்களாம். அந்த ஒரு இதுலதான் உன்கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. ஆனா உனக்கு வேண்டாத வேற யாராவது இந்த வேலையை பார்த்து விட்டுட்டு போயிருக்காங்களாம். கண்டிப்பா யாருன்னு கண்டுபிடிச்சு உன் முன்னாடியே கொண்டு வந்து நிப்பாட்டுவேன்னு சொல்லியிருக்காங்க. நிப்பாட்டி என்னதான் இருந்தாலும் பேர் கெட்டு போனது தானே. சும்மா அதையே சொல்லிட்டே இருக்காத சத்யா. ஊர் உலகத்துல நடக்காத விஷயம் கிடையாது. ஊர் உலகத்துல நடக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது. நான் நல்ல பிள்ளையா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நான் நல்ல பிள்ளையா தான் இருப்பேன். எனக்குலாம் இப்படி இந்த மாதிரி பேசுறதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. எனக்கு தெரியும் சத்யா. நான் அதே அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன். கண்டிப்பா கார்த்திகவங்களும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீ ஃபீல் பண்ணாத சரியா? அப்புறம் அது யாருன்னு உனக்கு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீ மேம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிரு. நீ கம்ப்ளைண்ட் பண்ணதோடி காலேஜ்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருமா? அப்ப அவங்களே புரிஞ்சுப்பாங்க ஓ மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு. ஃபர்ஸ்டே அது யாருன்னு கண்டுபிடிச்சு தர சொல்லு. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தனும் இருக்க மாட்டான். அந்த தினேஷ் பார்த்து விட்ட வேலை தான் இது. சரி, யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ இப்படியே இருந்துக்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா ஒரு நாள் உனக்கு உண்மை தெரியும். அன்னைக்கு நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ. அப்ப நீ சொன்னதெல்லாம் எதுவும் திருப்பி எடுக்க முடியாது. அதனால உண்மை தெரியாம யாரையுமே குறை சொல்லாத. எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா? உனக்கு எனக்கு ஒரு வயசு தான் வித்தியாசம். பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. நான் +2 படிக்க, நீ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்க. அதனால நான் ஒன்னும் அட்வைஸ் பண்ணா எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ எதுனாலும் யோசிச்சு முடிவு பண்ணு. தேவையில்லாம ஒருத்தங்களை பத்தி தப்பா பேசாத. நாளைக்கு நீ பேசினது எந்த ஒரு விஷயம் திருப்பி எடுக்க முடியாது. கடைசி வரைக்கும் அவங்களுக்கும் அது ஹர்ட் ஆயிட்டே இருக்கும். உனக்கும் அதை நினைச்சு கஷ்டமா இருக்கும். அவன் தப்பே பண்ணலைன்னாலும் அவன் மேல இருக்கிற கோவம் எனக்கு போகவே போகாது. சரி, அப்புறம் உன் இஷ்டம். நான் போறேன், எனக்கு படிக்க இருக்கு. நாளைக்கு அம்மா வெளியே எங்கேயாவது போறதா இருந்தா நம்ம 2 பேரும் சாயந்தரம் போய் கேக் வாங்கி ஆர்டர் கொடுத்துட்டு வருவோம். சரி, நீ போயிருந்து படி. சரி. என்ன இவ இப்படி பேசிட்டு போறா? அந்த அளவுக்கு அடிச்சு சொல்றான்னா ஒருவேளை அந்த பையனா இருக்காதோ? காலேஜ்ல நமக்கு வேற எந்த எதிரியும் கிடையாது. எதுக்கு நம்மளை பத்தி இப்படி எல்லாம் தப்பா பேசணும்? இவ சொல்றத வச்சு பார்த்தா வேற யாரோ தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாரு என்னன்னு தெரியலையே. அது எவன்னு மட்டும் தெரியட்டும். சுவாணி சொன்ன மாதிரி கண்டிப்பா டிபார்ட்மெண்ட்ல நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்.